Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த முள்ளங்கி செடிகள் நீரில் மூழ்கி வீணானதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்த நிலையில் முள்ளங்கி தோட்டத்திற்குள் மழைநீர் தேங்கி முள்ளங்கி அழுகி நாசமானது. இதனால் பாதிப்படைந்துள்ள விவசாயிகள் தங்களுக்கு உரிய நிவாரணத்தை அரசு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அதனால் ஒரு முள்ளங்கி இந்த சுற்று வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா கோணனூர், ஜம்புகுடப்பட்டி, கீழ்குப்பம், பாரூர், வெற்றிலிக்கானூர் கிட்டத்தட்ட ஒரு 30 மேற்பட்ட கிராமங்கள் செய்யுதுங்க. அப்படி முள்ளங்கினால மருந்து ஒரு முறை மருந்து அடித்தா 2000 ரூபா ஆகுது சார். ஏக்கராவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் செலவாகுது சார். மருந்து அடித்து செலவு. அதாவது மழை விவசாயத்தை பாதிப்பு ஏற்படுங்க சார். தண்ணி பாருங்க முள்ளங்கி பாதிப்பு ஏற்படுங்க சார். திண்டுக்கல்லில் போக்சோ வழக்கில் சிக்கிய நபருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த ஏப்ரல் மாதம் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த செல்லமந்தாடி சிவனாண்டி கோட்டம் பகுதியைச் சேர்ந்த சிவனாண்டி என்பவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த திண்டுக்கல் விரைவு மகளிர் நீதிமன்ற நீதிபதி குற்றவாளி சிவனாண்டிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வளர்ச்சிப் பணிகளை நிறைவேற்றிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். பந்தலூர் தாலுகா சேரன்கோடு பகுதியில் மக்களின் கோரிக்கையை ஏற்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசீலன் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 7 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார். இப்பணிகளை பார்வையிடச் சென்ற சட்டமன்ற உறுப்பினருக்கு முரளிக்குன்னு 4ஆம் வார்டு பொதுமக்கள் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலையில் உள்ள சுந்தர மகாலிங்கர் கோவிலில் மார்கழி மாத பிரதோஷத்தையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மார்கழி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு வரும் 31ஆம் தேதி வரை 4 நாட்கள் பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் மற்றும் வனத்துறை சார்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்த பக்தர்கள் மலையேறி வழிபாடு செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தடை செய்யப்பட்ட 2 டன் அளவிலான பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. உழவர் சந்தை ரோடு, மார்க்கெட் ரோடு, அடிவாரம் பகுதியில் உள்ள கடைகளில் பிளாஸ்டிக், பாலித்தீன் பைகள், டீ கப்புகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 11 கடைகளில் இருந்து சுமார் 2 டன் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் உரிமையாளர்களிடமிருந்து அபராதமாக 28,000 ரூபாய் வசூலிக்கப்பட்டது. திறனற்ற திமுக அரசு பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுக்க தவறியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அரையாண்டு விடுமுறையை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதன் காரணமாக நகரின் முக்கிய பகுதிகளான மூஞ்சிக்கல், அண்ணாசாலை, கல்லறைமேடு, ஏரி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மலை சாலையிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் அணிவகுத்து ஊர்ந்து சென்றனர். பண்டிகை கால விடுமுறை காலங்களில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகமாக இருப்பதால் கூடுதல் காவலர்களை பணியில் ஈடுபடுத்தி போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே சர்வீஸ் சாலையில் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. நியூ திருப்பூரில் கொச்சின் சேலம் தேசிய நெடுஞ்சாலை அருகே சர்வீஸ் சாலையில் கேஸ் நிரம்பிய டேங்கர் லாரி சென்று கொண்டிருந்த நிலையில் சாலையோரம் இருந்த மழைநீர் வடிகால் பாதையில் இறங்கி நிலை தடுமாறி சாலையோர தடுப்பின் மீது மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் முருகன் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கண்மாய்களுக்கு செல்லும் நீரை முறைப்படுத்தி வழங்க கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நல்லுதேவன்பட்டி கண்மாயிலிருந்து குருவிளாம்பட்டி, வகுரணி கண்மாய்களுக்கு செல்ல வேண்டிய நீரை மர்ம நபர்கள் கண்மாயை உடைத்து புத்தூர் கண்மாய்க்கு திருப்பியுள்ளனர். இந்நிலையில் கண்மாயை உடைத்த மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும், கண்மாயில் நீர் வருவதற்கு நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தி உசிலம்பட்டி பேரையூர் சாலையில் வகுரணி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.